ஹலோ வியூவர்ஸ், நாங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம்னா டெலி என்ற சாஃப்ட்வேருக்குள்ள சேல்ஸ் டிரான்சாக்ஷன் என்ற ஹெடிங்கு கீழே சேல்ஸ் ஓர்டர் எப்படி போடுறோன்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ இந்த ஃபஸ்ட் வீடியோவாக பார்க்க போகிறோம். சேல்ஸ் ஓர்டர் நாங்கள் போடுறதுக்கு இதில் பாருங்கள், டிரான்சாக்ஷன் என்ற ஹெடிங் கீழே பாருங்கள் இன்வென்டரி வவுச்சரை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணதுக்கு பிறகு பாருங்கள், இதில் நாங்கள் சேல்ஸ் ஓர்டர்ன்றதை வந்து நாங்கள் இங்கே செலக்ட் பண்ணணும். சேல்ஸ் ஓர்டரை நாங்கள் செலக்ட் பண்ணினா இதில் பாருங்கள் நேம் என்ற இடத்துல வந்து நாங்கள் எங்களோட டெப்டர்ஸ் நேமை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். ஓகே, டெப்டர்ஸ் நேமை செலக்ட் பண்ண பிறகு நாங்கள் எந்த கீயை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டே போவோம். சேல்ஸ் ஓர்டர்ன்ற இடத்துல ஓர்டர் நம்பரை நாங்கள் போடுவோம். நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் லெஜர்ன்ற இடத்துல வந்து நாங்கள் சேல்ஸ் அக்கௌண்ட்ன்றதை வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணணும். சேல்ஸ் அக்கௌண்ட்டை நாங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்காக Alt கீயோட வந்து லெஜர் கிரியேஷன் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நாங்கள் சேல்ஸ் அக்கௌண்ட்ன்றதை வந்து நாங்கள் டைப் பண்ணுவோம். சேல்ஸ் அக்கௌண்ட் நேமில் டைப் பண்ணிவிட்டு அண்டர்ன்ற இடத்துல பாருங்கள் சேல்ஸ் அக்கௌண்ட்ன்றதை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். இந்த கீயை ப்ரெஸ் பண்ணுவோம். பண்ணிவிட்டு பாருங்கள் நேம் ஆஃப் ஐட்டத்தில் வந்து நாங்கள் எங்களோட ஐட்டத்தை செலக்ட் பண்ணுவோம். ஓகே, ஐட்டத்தை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கீயை ப்ரெஸ் பண்ணுவோம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் ஸ்டோரில் எத்தனை இருக்குது, ஷாப்பில் எத்தனை இருக்குன்றதை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். இந்த கீயை ப்ரெஸ் பண்ணி நாங்கள் இதில் வெட் அவுட்புட்ன்றதை நாங்கள் செலக்ட் பண்ணி 15% ஆட் பண்ணுவோம். இப்படி தான் நாங்கள் டெலி என்ற சாஃப்ட்வேருக்குள்ள நாங்கள் சேல்ஸ் ஓர்டர் வந்து போடுறோம். இதே போலவே மற்றதையும் வந்து நாங்கள் என்டர் பண்ணிக்கொள்வோம். இப்படி தான் நாங்கள் டெலி என்ற சாஃப்ட்வேருக்குள்ள வந்து சேல்ஸ் ஓர்டர் போடுறது. இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது போட்டு சேல்ஸ் ஓர்டரை வந்து நாங்கள் கிரெடிட்டாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். கிரெடிட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் டிரான்சாக்ஷன் என்ற ஹெடிங் கீழே பாருங்கள் அக்கௌண்ட் வவுச்சரை நாங்கள் செலக்ட் பண்ணி கொண்டு இதில் பாருங்கள் சேல்ஸ்ன்றதை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளணும். சேல்ஸ்ன்றதை செலக்ட் பண்ணிக்கொண்டு இதில் நம்பரை போடுவோம். நேமை வந்து செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுவோம். இதில் வந்து பாருங்கள் ஆர்டர் நம்பர்ன்றதுல நாங்கள் போட்ட ஆர்டர் நம்பர் கட்டுட்டு அதை செலக்ட் பண்ணிக்கொள்வோம். என்டர் லிஸ்ட்டை கொடுப்போம். என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுவோம். சேல்ஸ் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணுவோம். இங்கே நாங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. அப்போ நாங்கள் என்டர் கீயை மட்டுமே ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு போவோம். இப்படி தான் வந்து நாங்கள் டெலி என்ற சாஃப்ட்வேருக்குள்ளே வந்து சேல்ஸ் ஓர்டரை வந்து கிரெடிட்டாக கன்வெர்ட் பண்ணுறது. இதே போல் மற்றதை வந்து நாங்கள் என்டர் பண்ணுவோம். ஓகே, நாங்கள் சேல்ஸ் ஓர்டரை எப்படி கிரெடிட்டாக கன்வெர்ட் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தாச்சு. நாங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது கேஷ் சேல்ஸ் எப்படி போகிறோம். நாங்கள் டெலி என்ற சாஃப்ட்வேருக்குள்ளே வந்து கேஷ் சேல்ஸ் எப்படி போகிறோன்னு பார்ப்போம். கேஷ் சேல்ஸ் போகிறதுக்கு டிரான்சாக்ஷன் என்ற ஆப்ஷனுக்கு கீழே பாருங்கள் அக்கௌண்ட் வவுச்சரை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ண பிறகு
சேல்ஸ்ன்றதை செலக்ட் பண்ண பிறகு பாருங்கள் இதில் ரிஃப்ரெஷ் நம்பர் கேட்குது. அதில் வந்து நாங்கள் நம்பரை போடுவோம். இதில் நேமில் வந்து நாங்கள் எந்த இப்போ கேஷ் மூலமான நாங்கள் பெட்டி கேஸ்ன்றதை வந்து செலக்ட் பண்ணி கொள்வோம். இதை கேஷ் மூலம் செய்கிறபடியாக நாங்கள் இதை பெட்டி கேஸ்ன்றதை செலக்ட் பண்ணிக்கொண்டு எந்த கீயை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டே போவோம். இதில் சேல்ஸ் அக்கௌண்ட்றதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நாங்கள் ஐட்டத்தை போடுவோம். ஓகே, ஐட்டத்தை செலக்ட் பண்ணிக்கொண்டு நோட் அப்ளிகேட்ன்றதை செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிக்கொண்டு ஸ்டோரில் எத்தனை ஷாப்பில் எத்தனைன்றதை போடுவோம். ஸ்டோரில் 5. நோட் அப்ளிகேட்ன்றதை வந்து செலக்ட் பண்ணிக்கொண்டு ஷாப்பை செலக்ட் பண்ணுவோம். அவுட்புட்ன்றதை வந்து இதுதான் வந்து நாங்கள் டெலி என்ற சாஃப்ட்வேருக்குள்ள வந்து கேஷ் சேல்ஸ் வந்து செய்கிறது. இதே போல் மற்றதை வந்து நாங்கள் ஃபில் பண்ணிக்கொள்வோம். ஓகே, நாங்கள் டெலி என்ற சாஃப்ட்வேருக்குள்ளே கேஷ் சேல்ஸ் வந்து எப்படி போடுறோன்னு சொல்லி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் பார்க்க போகிறது செக் சேல்ஸ் வந்து எப்படி போடுறோன்னு சொல்லி. செக் சேல்ஸ் வந்து நாங்கள் போடுறதுக்கு பாருங்கள், நாங்கள் எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ணி மெயின் விண்டோக்கு வருவோம். இதில் பாருங்கள் டிரான்சாக்ஷன் என்ற ஹெடிங் கீழே சேம் மெத்தட் தான் அக்கௌண்டிங் வவுச்சரை செலக்ட் பண்ணிக்கொண்டு அதில் வந்து சேல்ஸை செலக்ட் பண்ணிக்கொண்டு ஃபஸ்ட் வந்து ரீப்ரெஷன் நம்பரை வந்து நாங்கள் கொடுப்போம். நம்பரை ஃபஸ்ட் நாங்கள் கொடுப்போம். கொடுத்துக்கொண்டு நேம்ன்ற இடத்துல வந்து நாங்கள் பேங்கை செலக்ட் பண்ணுவோம். அப்போ நேச்சர் ட்ரஸ்ட் பேங்க் பேங்கை செலக்ட் பண்ணுவோம். எந்த கீ அப்படியே ப்ரெஸ் பண்ணி கொண்டு போவோம். சேல்ஸ் லெஜரில் சேல்ஸ் அக்கௌண்ட் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். இதில் வந்து ஐட்டத்தை செலக்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஐட்டத்தை செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிக்கொண்டு அப்ளிகேட்ன்றதை கொடுப்போம். ஸ்டோரில் எத்தனை ஷாப்பில் எத்தனைன்ற வந்து நாங்கள் இதில் ஃபில் பண்ணிக்கொள்வோம். வெட் அவுட்புட்ன்றதை செலக்ட் பண்ணி 15% ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிக்கொண்டு செக் நம்பரை இதில் கொடுப்போம். இதில் நெரகேஷன் என்ற இடத்துல வந்து செக் நம்பரை கொடுப்போம். நெக்ஸ்ட் இதே போல் நாங்கள் செஞ்சு பார்ப்போம். நம்பரை கொடுப்போம் ஃபர்ஸ்ட். ஓகே, இதில் வந்து பேங்கை செலக்ட் பண்ணிக்கொள்ளும். சேல்ஸ் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிக்கொண்டு ஐட்டத்தை செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிக்கொண்டு நோட் அப்ளிகேட்ன்றதை கொடுத்துட்டு இதில் வந்து நாங்கள் ஸ்டோரில் எத்தனை ஷாப்பில் எத்தனைன்னு நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம். ஸ்டோரில் ரேட்டை போடுவோம். நோட் அப்ளிகேட்ன்றதை போடுவோம். வெட் அவுட்புட்டை செலக்ட் பண்ணி 15% ஆட் பண்ணி செக் நம்பரை போடுவோம். இதே போல எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சு கொள்வோம்.
அப்போ சேல்ஸ் டிரான்சாக்ஷனுக்குள்ள சேல்ஸ் ஆர்டரை எப்படி கிரெடிட்டாக கன்வெர்ட் பண்ணுற கேஷ் சேல்ஸ் செக் சேல்ஸ் வரைக்கும் நாங்கள் பார்த்துட்டோம். நாங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது வெண்டர் பேமெண்ட் வந்து நாங்கள் எப்படி செய்யணும்னு சொல்லி பார்ப்போம். வெண்டர் பேமெண்ட் நாங்கள் செய்கிறதுக்காக பாருங்கள், டிரான்சாக்ஷன் என்ற ஹெடிங் கீழே அக்கௌண்ட் வவுச்சரை வந்து நாங்கள் செலக்ட் பண்ண பிறகு பேமெண்ட்டை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். பேமெண்ட்டை செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ண பிறகு இதில் பாருங்கள், எங்களோட கிரெடிட்டரை நாங்கள் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிக்கொள்வோம். கிரெடிட்டரை செலக்ட் பண்ணின பிறகு இதில் டெபிட்ன்ற இடத்துல வந்து அவங்களோட டோட்டல் அமௌண்ட்டை வந்து கல்குலேட் பண்ணி போடுவோம். டிஸ்கவுண்ட்டையும் சேர்த்து கல்குலேட் பண்ணி போடுவோம். இதில் பாருங்கள் கல்குலேட்டர்ன்ற ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து நாங்கள் ப்ளஸ் பண்ணி கல்குலேட் பண்ணி கொண்டு போடலாம். இப்போ நாங்கள் அமௌண்ட்டை கல்குலேட் பண்ணிட்டோம். வர அமௌண்ட்டை வந்து டெபிட்ன்ற இடத்துல வந்து நாங்கள் போடுவோம். இதை போட்டுட்டு எந்த கீயை ப்ரெஸ் பண்ணி ஒன் அக்கௌண்ட் என்றதை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொண்டு எந்த கீயை ப்ரெஸ் பண்ணிடனே பாருங்கள் எந்த பேங்க் மூலமாக நாங்கள் பேமெண்ட் செய்ய போகிறோம். நேச்சர் ட்ரஸ்ட் பேங்க். அப்போ நேச்சர் ட்ரஸ்ட் என்ற பேங்க் செலக்ட் பண்ணிக்கொண்டு இதில் உள்ள அமௌண்ட்டை வந்து டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணி போட்டு அதில் நாங்கள் அமௌண்ட்டை வந்து போடுவோம். அப்போ டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டை நாங்கள் மைனஸ் பண்ணினா மைனஸ் பண்ணின அமௌண்ட்டை இதில் என்டர் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிவிட்டு பாருங்கள் எந்த கீயை ப்ரெஸ் பண்ணினா நெக்ஸ்ட் வந்து நாங்கள் இதில் வந்து பாருங்கள் டிஸ்கவுண்ட் ரிசீவ் என்ற அக்கௌண்ட்டை வந்து நாங்கள் இதில் க்ரியேட் பண்ணணும். அதுக்காக வந்து நாங்கள் எல்டியோட வந்து எண்ட் ப்ரெஸ் பண்ணினா இந்த மாதிரி லெஜர் கிரியேஷன்ன்ற விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போ இதில் வந்து நாங்கள் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு என்றதை டைப் பண்ணிவிட்டு அண்டர் என்ற இடத்துல இன்கம் என்றதை செலக்ட் பண்ணிட்டு இன்றைக்கே ப்ரெஸ் பண்ணுவோம். ஓகே பாருங்கள், டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டும் காட்டியாச்சு. இப்போ இதில் வந்து நெரோகேஷனில் வந்து நாங்கள் செக் நம்பரை போடுவோம். வெண்டர் பேமெண்ட் வந்து டெலிஎன்ற சாஃப்ட்வேருக்குள்ள சரி. இதே போல் மற்ற பேமெண்ட்ஸையும் வந்து நாங்கள் ஃபில் பண்ணிக்கொள்வோம். நாங்கள் டெலிஎன்ற சாஃப்ட்வேரில் வெண்டர் பேமெண்ட் எப்படி செய்யணும்னு சொல்லி பார்த்துட்டோம். நாங்கள் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது அக்ரூவல் பேமெண்ட். அக்ரூவல் பேமெண்ட் செய்கிறதுக்காக பாருங்கள், நாங்கள் செலக்ட் பண்ண போகிறது டிரான்சாக்ஷன் என்ற ஹெடிங் கீழே அக்கௌண்ட் வவுச்சரை நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொண்டு பேமெண்ட் இடத்துல வந்து நாங்கள் எங்களோட அக்ரூவல் பேமெண்ட் நாங்கள் ஓப்பனிங் பேலன்ஸ் என்டர் பண்ண போகல நாங்கள் அதை என்டர் பண்ணி வச்சுருந்தோம் அக்கௌண்ட்ஸை. அப்போ அதை நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்து செலக்ட் பண்ணுவோம். அதை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். அதை செலக்ட் பண்ணிக்கொண்டு அமௌண்ட்டை போடுவோம். அமௌண்ட்டை போட்டுக்கொண்டு எந்த கீயை ப்ரெஸ் பண்ணுவோம். எந்த பேங்க் மூலமாக, அப்போ பீப்புள்ஸ் பேங்க் மூலம் நாங்கள் செய்யப்போம். அப்போ பீப்புள்ஸ் பேங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்வோம். அமௌண்ட்டை போடுவோம். ஓகே, எந்த கீயை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு செக் நம்பர் இடத்துல செக் நம்பரை போடுவோம். ப்ரெஸ் பண்ணி கொண்டே போனோம்னா ஓகே, இப்படி தான் நாங்கள் அக்ரூவல் பேமெண்ட் டெலிஎன்ற சாஃப்ட்வேருக்கு செய்கிறது. இதே போல் மற்றதையும் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்வோம்.
எக்ரோல் பேமெண்ட்ஸையும் வந்து நாங்கள் என்டர் பண்ணிட்டோம். நாங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது அதர் பேமெண்ட். அதர் பேமெண்ட் வந்து டெலிஎன்ற சாஃப்ட்வேருக்கு நாங்கள் எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். அதர் பேமெண்ட் நாங்கள் செய்கிறதுக்கு சேம் மெத்தட் தான். டிரான்சாக்ஷன் ஆப்ஷனுக்கு கீழே அக்கௌண்ட் வவுச்சருக்கு கீழே நாங்கள் அக்கௌண்ட் வவுச்சர் கீழே பாருங்கள். இதில் வந்து நாங்கள் ஓப்பனிங் பேலன்ஸில் இருந்தப்படியே நாங்கள் அக்ரூவில் வந்து செலக்ட் பண்ணோம். ஆனால் நாங்கள் அதர் பேமெண்ட்டில் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணணும். அதுக்காக வந்து HQவில் வந்து பண்ணி போட்டு அதில் வந்து நாங்கள் எங்களோட டீட்டெயில்ஸை வந்து என்டர் பண்ணுவோம். இதில் வந்து எக்ஸ்பென்ஸு ஹெடிங்கு கீழே நாங்கள் இதை அண்டர் இடத்துல எக்ஸ்பென்ஸை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிட்டு அமௌண்ட்டை போடுவோம். ஓகே, பேங்கை செலக்ட் பண்ணுவோம். பீப்புள்ஸ் பேங்க் ப்ரெஸ் பண்ணினா இப்படித்தான் நாங்கள் அதர் பேமெண்ட் செய்கிறது. திரும்ப மற்ற எல்லாத்தையும் நாங்கள் இதே போல் ஃபில் பண்ணிக்குவோம். ஓகே, நாங்கள் டெலிஎன்ற சாஃப்ட்வேருக்குள்ள வெண்டர் பேமெண்ட், அக்ரூவல் பேமெண்ட், அதர் பேமெண்ட் வரைக்கும் நாங்கள் இப்போ பார்த்துருக்கோம். நாங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது ரிசிப்ட். அதாவது டெப்டர்ஸோட வந்து பேமெண்ட்ஸை வந்து நாங்கள் டிபாசிட் பண்ணுறதை வந்து எப்படி நாங்கள் டெலிஎன்ற சாஃப்ட்வேருக்குள்ள செய்கிறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதை வந்து நாங்கள் செய்கிறதுக்காக பாருங்கள், டிரான்சாக்ஷன் என்ற ஹெடிங்குக்கு கீழே வந்து அக்கௌண்டிங் வவுச்சரை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணி போட்டு பாருங்கள், இதில் ரிசிப்ட்ன்றதை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். ரிசிப்ட்ன்ற செலக்ட் பண்ணினா நாங்கள் செலக்ட் பண்ணி போட்டு பாருங்கள், இதில் வந்து எங்களோட டெப்டர்ஸை வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணி கொள்வோம். டெப்டர்ஸை நாங்கள் செலக்ட் பண்ணி கொண்டு இதில் வந்து அமௌண்ட்டை போடுவோம். டோட்டல் அமௌண்ட்டை வந்து போடுவோம். பண்ணி ஒன் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணுவோம். என்டர் கீ ப்ரெஸ் பண்ணி எந்த பேங்க் மூலம்னு சொன்னால் அந்த பேங்கை செலக்ட் பண்ணுவோம். நேச்சர் ட்ரஸ்ட் பேங்க். செலக்ட் பண்ணிக்கொண்டு இதில் வந்து அமௌண்ட்டை மட்டும் போடுவோம். டிஸ்கவுண்ட்டை கழிச்சு அமௌண்ட்டை மட்டும் இதில் வந்து ஃபில் பண்ணிக்கொள்வோம். என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுவோம். ப்ரெஸ் பண்ணி போட்டு இதில் வந்து நாங்கள் டிஸ்கவுண்ட் அலவுடுன்ற அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுவோம். அதுக்காக எல்டோ கீயோட வந்து நாங்கள் டிஸ்கவுண்ட் அலவுட்ன்றதை வந்து எக்ஸ்பென்ஸ் ஹெடிங் கீழே வந்து நாங்கள் இதில் வந்து செக் நம்பரை போடுவோம். ப்ரெஸ் பண்ணினோம்னா இப்படித்தான் நாங்கள் டெப்டர்ஸில் வந்து பேமெண்ட்ஸை வந்து நாங்கள் டிபாசிட் பண்ணுறது. ஓகே, இதே போல் மற்றதை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி கொண்டு என்டர் பண்ணுவோம்.
நாங்கள் வந்து டெப்டஸ்ட பேமெண்ட்டை எப்படி டிபாசிட் பண்ணுறோன்னு சொல்லி நாங்கள் பார்த்தாச்சு. நாங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது பர்ச்சேஸ் ரிட்டன் டெலியன் சாஃப்ட்வேர்க்கில் எப்படி செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்காக வந்து நாங்கள் போகிறது வந்து டிரான்சாக்ஷன் என்ற ஆப்ஷனுக்கு கீழே அக்கௌண்டிங் வவுச்சர் அதை செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிக்கொண்டு இதில் பாருங்கள் நாங்கள் டெபிட் கிரெடிட் என்ற 2 ஆப்ஷனில் வந்து நாங்கள் எடிட் பண்ணணும். அதுக்காக வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்காக நாங்கள் டெபிட் என்ற வந்து நோட்டை வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணுவோம். அதுக்காக வந்து நாங்கள் பார்க்க போகிறது பாருங்கள் ஃபியூச்சர் என்ற இதை வந்து செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிக்கொண்டு இதில் எண்டைக்கு ப்ரெஸ் பண்ணிக்கொண்டே போவோம். பாருங்கள் இதில் வந்து யூஸ் டெபிட் கிரெடிட் நோட்டை வந்து நாங்கள் எஸ் கொடுப்போம். நெக்ஸ்ட் பாருங்கள் யூஸ் இன்வாய்ஸ் மோட் ஃபோர் கிரெடிட் நோட்டையும் வந்து எஸ் கொடுப்போம். அதே போல் யூஸ் இன்வாய்ஸ் மோட் ஃபோர் டெபிட் நோட்டையும் நாங்கள் எஸ் கொடுப்போம். அப்போ நோன்றவங்களாம் எஸ்ஸை கொடுத்துக்கொண்டு இப்போ வந்து பாருங்கள் நாங்கள் இதில் பாருங்கள் டெபிட் கிரெடிட் வந்து ஒன்றாயிரம். இதில் வந்து நாங்கள் டெபிட்டை ஃபஸ்ட் வந்து செலக்ட் பண்ணி கொள்வோம். எங்களுக்கு இதே போல் பர்ச்சேஸ்ன்றது இந்த வியூவில் தேவையில்லை. அப்போ அதில் நாங்கள் பர்ச்சேஸ்ன்றதை ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிக்கொண்டு திரும்ப நாங்கள் அகைன் டெபிட் நோட்டை வந்து கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோன்னு பாருங்கள் இந்த மாதிரி வியூ ஆகுது. இப்போ வந்து நாங்கள் பர்ச்சேஸ் ரிட்டனை வந்து போடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் இதில் ரிஃப்ரெஷன் நம்பரை வந்து போடுவோம். 001 டைப் பண்ணிக்கொண்டு நேமை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்வோம். ஓகே, நேமை செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணின பிறகு எண்ட் ஆஃப் லிஸ்ட்டை நாங்கள் செலக்ட் பண்ணி போட்டு இதில் பாருங்கள் பர்ச்சேஸ் லெஜரை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஓகே, இப்போ வந்து ஐட்டத்தை செலக்ட் பண்ணுவோம். ஐட்டத்தை செலக்ட் பண்ணிக்கொண்டு நோட் அப்ளிகேட்டை கொடுத்துட்டு வந்து ஷாப்பில் எத்தனை ஸ்டோரில் எத்தனைன்னு போடுவோம். ஷாப்பில் வந்து 5,200. ஓகே, நோட் அப்ளிகேட் ஸ்டோர் 3. ஓகே, வந்து நாங்கள் எண்ட் ஆஃப் லிஸ்ட்டை கொடுப்போம். இதில் வந்து பாருங்கள் வெட் இன்புட் என்றதை வந்து இன்க்ளூட் பண்ணுவோம். இன்க்ளூட் பண்ணி 15% ஆட் பண்ணி இன்றைக்கியே ப்ரெஸ் பண்ணினோம்டா சரி. பர்ச்சேஸ் ரிட்டன் போடுறது நெக்ஸ்ட் டைம் நாங்கள் செஞ்சு பார்ப்போம். ரிஃப்ரெஷ் நம்பரை போடுவோம். எண்ட் ஆஃப் லிஸ்ட்டை வந்து கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கொண்டே போவோம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ன்றதை செலக்ட் பண்ணுவோம். இதில் வந்து ஐட்டத்தை செலக்ட் பண்ணிக்கொள்வோம். சென்டர்ஸ். ஓகே, நோட் அப்ளிகேட்டை கொடுப்போம். ஸ்டோரில் எத்தனை ஷாப்பில் எத்தனைன்றதை ஃபஸ்ட் வந்து செலக்ட் பண்ணுவோம். நோட் அப்ளிகேட்ன்ற போட்டு நாங்கள் ஸ்டோரை கிளிக் பண்ணி அதில் எத்தனைன்னு சொல்லி போடுவோம். லிஸ்ட்டை கொடுத்துக்கொண்டு வெட் இன்புட் என்றதை வந்து செலக்ட் பண்ணி 15% ஆட் பண்ணி இன்றைக்கே ப்ரெஸ் பண்ணுவோம். இப்படி தான் வந்து நாங்கள் டெலியன் சாஃப்ட்வேருக்குள்ளே வந்து நாங்கள் பர்ச்சேஸ் ரிட்டன் போடுறது. இதே போல் நாங்கள் சேல்ஸ் ரிட்டன் எப்படி போடுறோன்னு சொல்லி பார்ப்போம். சேல்ஸ் ரிட்டனும் சேம் ஸ்டெப் தான். இதை நாங்கள் கிரெடிட் என்ற நோட்டுன்றதை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து நாங்கள் கிரெடிட் நோட்டுன்றதை செலக்ட் பண்ணிக்கொண்டு ரெஃப்ரெஷ் நம்பரை ஃபர்ஸ்ட் போவோம். செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிக்கணும். அப்ளிகேட் என்ற செலக்ட் பண்ணுவோம். ஷாப்பில் எத்தனை இருக்குது, ஸ்டோரில் எத்தனை இருக்குன்னு போடுவோம். ஷாப்பில் 2. ஓகே, ஸ்டோர் 3. எண்ட் ஆஃப் லிஸ்ட் வெட். இதில் வந்து வெட் அவுட்புட்டை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். வெட் அவுட்புட் 15% இன்றைக்கே ப்ரெஸ் பண்ணிக்கொண்டே போவோம். சேல்ஸ் ரிட்டன் வந்து டெலியன் சாஃப்ட்வேருக்குள்ளே வந்து நாங்கள் செய்கிறது. நெக்ஸ்ட் டைம் நாங்கள் செஞ்சு பார்ப்போம். இன்றைக்கே ப்ரெஸ் பண்ணிக்கொண்டே போவோம். ஐட்டத்தை செலக்ட் பண்ணுவோம். ஓகே, நோட் அப்ளிகேட் ஸ்டோரில் எத்தனை இருக்குன்னு போடுவோம்.
தான் நாங்கள் டெலிஎன்ட்ரி சாஃப்ட்வேருக்குள்ள வந்து சேல்ஸ் ரிட்டர்ன் போடுறது. நாங்கள் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி டெலிஎன்ட்ரி சாஃப்ட்வேருக்குள்ள செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நாங்கள் செய்கிறதுக்கு வந்து டிரான்சாக்ஷன் ஆப்ஷனுக்கு கீழே அக்கௌண்டிங் வவுச்சரை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். பாருங்கள் இதில் கொண்டா என்றதை வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணி கொள்ளணும். பாருங்கள் இந்த இருக்குது கொண்டான்ற ஸ்டெப்பை நாங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பாருங்கள் எந்த பேங்க் வந்து எந்த பேங்க் மூலம் நாங்கள் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம்ன்றதை வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி கொள்ளணும். ஓகே, நாங்கள் வந்து நேஷனல் ட்ரஸ்ட் பேங்க்கில் இருந்து ஓகே எவ்வளவு 10,000. அப்போ நாங்கள் அமௌண்ட் இதில் ஃபர்ஸ்ட் வந்து ஃபில் பண்ணிக்கொள்வோம். 10,000 ருபீஸை வந்து நாங்கள் எந்த பேங்க்கு பீப்புள்ஸ் பேங்க் இருக்குது. அப்போ பீப்புள்ஸ் பேங்க்கை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிக்குவோம். பீப்புள்ஸ் பேங்க் 10,000. ஓகே, இதை வந்து செக் நம்பர் இருந்தால் நாங்கள் செக் நம்பர் போவோம், இல்லாட்டி நாங்கள் இதை அப்படியே என்டர் பண்ணி கொண்டு போவோம். ஓகே, டெலிஎன்ட்ரி சாஃப்ட்வேருக்குள்ள வந்து நாங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து என்டர் பண்ணி கொள்வது. ஓகே, நாங்கள் லாஸ்ட்டாக வந்து பார்ப்போம் பேங்க் ரீகன்சிலேஷன். இதுக்கு வந்துட்டோம். நாங்கள் லாஸ்ட்டாக நாங்கள் பார்க்க போகிறது ரீகன்சிலேஷன். பேங்க் ரீகன்சிலேஷன் நாங்கள் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, பேங்க் ரீகன்சிலேஷன் செய்கிறதுக்கு நாங்கள் மெயின் விண்டோக்கு வந்து வருவோம். மெயின் விண்டோவில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நாங்கள் செய்ய போகிறது வந்து பாருங்கள் இதில் அக்கௌண்டிங் வவுச்சருக்குள்ள நாங்கள் போவோம். போயிட்டு இதில் பாருங்கள் பேமெண்ட்ன்றதை வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கொள்வோம். பேமெண்ட்ன்றதை செலக்ட் பண்ணிக்கொண்டு இதில் பாருங்கள் இதில் வந்து நாங்கள் பேங்க் சார்ஜ் அக்கௌண்ட் ஒன்று நாங்கள் க்ரியேட் பண்ணணும். பேங்க் சார்ஜ் அக்கௌண்ட் நாங்கள் இதில் ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணிக்கொள்வோம். ஓகே, க்ரியேட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா கீயோட வந்து நாங்கள் பேங்க் சார்ஜ்ன்றதை வந்து நாங்கள் இதில் செலக்ட் பண்ண போகிறோம், டைப் பண்ணுவோம். சார்ஜ்ன்றதை நாங்கள் ஓகே இதில் வந்து என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணி நாங்கள் பேங்க் சார்ஜ் வந்து நாங்கள் எக்ஸ்பென்ஸ் ஹெட்டிங் கீழே வந்து நாங்கள் இதை க்ரியேட் பண்ணுவோம். ஓகே கொடுப்போம். இதில் வந்து அமௌண்ட்டை போடுவோம். அமௌண்ட் எவ்வளோன்றதை வந்து நாங்கள் இதில் போடுவோம். ஓகே, பேங்க் சார்ஜ் அமௌண்ட் 1000 போட்டுருங்க. ஓகே, நாங்கள் எந்த பேங்க் மூலம் செய்ய போகிறோமோ அந்த பேங்கை வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணுவோம். அடுத்ததாக நேச்சர் ட்ரஸ்ட் பேங்க். ஓகே, நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஸ்டெப்பாக நாங்கள் பார்க்க போகிறது இதில் அக்கௌண்டிங் வவுச்சருக்கு கீழே பாருங்கள் ரிசிப்ட் என்றதை வந்து நாங்கள் இதில் செலக்ட் பண்ணுவோம். ரிசிப்ட் என்ற ஆப்ஷனை வந்து நாங்கள் இதில் செலக்ட் பண்ணுவோம். ரிசிப்ட் என்ற ஆப்ஷனை நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொண்டு பாருங்கள் இதில் நாங்கள் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்ன்றதை வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணணும். அப்போ அதுக்காக கீயோட வந்து இதில் வந்து இன்கம் என்ற தலைப்பு கீழே வந்து நாங்கள் இதை சர்வ் பண்ணணும். இதில் வந்து அமௌண்ட்டை போடுவோம் நாங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேங்கை செலக்ட் பண்ணி போடுவோம். ட்ரஸ்ட் பேங்க். ஓகே, இதில் வந்து செகண்ட் ஸ்டெப்பும் நாங்கள் என்டர் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் மெயின் விண்டோ போடுவோம். ஓகே, இப்போ பாருங்கள் இதில் மெயின் விண்டோவில் டிஸ்பிளே என்ற ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொண்டு இதில் ட்ரையல் பேலன்ஸை ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிக்கொண்டு பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் கரண்ட் அசெட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்வோம். அதுக்கப்புறம் பாருங்கள் பேங்க் அக்கௌண்ட்ஸை செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு எந்த பேங்கோ அதை செலக்ட் பண்ணுவோம். பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த பேங்கோ அதை செலக்ட் பண்ணிக்கொண்டு இதில் பாருங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதை பாருங்கள் இதில் வந்து ரீகவுன்சில்ன்றதை வந்து கொடுப்போம். ரீகவுன்சில்ன்றதை கொடுத்துட்டு இப்போ இதில் பாருங்கள் அமௌண்ட் வந்து பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் என்ற அமௌண்ட்டு வந்து
இதில் காட்டுது. இதில் வந்து சில அக்கௌண்ட்ஸை வந்து நாங்கள் கிளியர் பண்ண வேண்டி வரும். அதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் என்ன செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம். அக்கௌண்ட்ஸை நாங்கள் கொஞ்சம் அக்கௌண்ட்ஸை கிளியர் பண்ணுவோம். கிளியர் பண்ணினா பாருங்கள், இதில் பேங்க் ஆஸ் பர் பேங்கோட அமௌண்ட்டும் வந்து எங்கள் டியூட்டில் இருக்கிற எண்டிங் பேலன்ஸும் வந்து ஈக்குவலாக வரணும். ஓகே, ஈக்குவல் கிளியர் பண்ணி பார்ப்போம் அது ஈக்குவலாக வருதான்னு சொல்லி. ஃபஸ்ட் வந்து அக்கௌண்ட்ஸை நாங்கள் கிளியர் பண்ணுவோம். கிளியர் பண்ணுறதுக்காக டேட்டில் வந்து நாங்கள் எங்களோட ஸ்டார்டிங் டேட்டை மந்தோட ஸ்டார்டிங் டேட்டை வந்து போடுவோம். பாருங்க, இதில் நாங்கள் சில அக்கௌண்ட்ஸை நாங்கள் கிளியர் பண்ண பிறகு பாருங்க, இதில் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்கோட அமௌண்ட்டும் எங்கள் டியூட்டில் இருக்கிற எண்டிங் பேலன்ஸும் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஓகே, அப்போ நாங்கள் எங்களை செஞ்ச அக்கௌண்ட்ஸ் வந்து கிளியராக இருக்குது. அப்போ நாங்கள் இந்த வீடியோஸில் வந்து பேங்க் ரீகன்சிலேஷன் பார்த்தோம். பேங்க் ரீகன்சிலேஷனில் வந்து எல்லா அக்கௌண்ட்ஸும் நாங்கள் செஞ்சது கிளியராக இருக்குது. அப்போ இந்த வீடியோவில் நாங்கள் பார்த்தது சேல்ஸ் டிரான்சாக்ஷனில் சேல்ஸ் ஆர்டர் எப்படி போடுற, சேல்ஸ் ஆர்டரை வந்து எப்படி கிரெடிட்டாக கன்வெர்ட் பண்ணுற, கேஷ் சேல்ஸ் எப்படி செய்கிற, செக் சேல்ஸ் வந்து எப்படி செய்கிறது, அதே போல் நாங்கள் வேறு என்ன பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், வெண்டர் பேமெண்ட், அதே போல் அக்யூரல் பேமெண்ட், அதர் பேமெண்ட், அதே போல் ரிசிப்ட், அதே போல் பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன், ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணுறது, லாஸ்ட்டாக வந்து நாங்கள் பார்த்தது பேங்க் ரீகன்சிலேஷன். ஓகே, எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார்